ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மரில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து வடை செஞ்சேன், அது லெஃப்ட் ஒரு ஆயில் வந்து இருக்குது. ஸோ அதில் இன்னும் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜாஸ்தி வேண்டாம், ஸோ போதும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கு. கடுகு, சீரகம், அப்புறமா வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டுட்டு நல்லா வதங்கிட்டோம். மேக்ஸிமம் வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்து வதக்கோங்க. நல்லா வந்து வதங்கிட்டோம். வெங்காயம் வந்து லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து டமாட்டா போட்டுட்டு கலக்காதீங்க, அப்படியே வச்சுங்க. ஸோ தட் இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகும். சில பேர் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு டமாட்டா போடுவாங்க. அது போட்டால் ஒரு மாதிரி பச்சை இருக்கும், குழம்பு ஆனால் ரா டமாட்டா மாதிரி இருக்கும். பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அப்படியே வந்து விட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் வந்து போட்டுக்கிறேன். பக்கத்துலன்னா அப்புறம் வந்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து லைட்டாக வந்து போட்டுக்கிறேன், அதிகமாக வந்து போடல. இப்போ எங்கள் குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் வந்து மிளகாத்தூள் வந்து மேக்ஸிமம் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, தனியாக பொடி எல்லாமே இருக்கும். நல்லா வந்து வதங்கட்டும். சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன், ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் ரைஸ் தான் போட்டு சாப்பிட்றேன். முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வதக்கி போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வதக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வேகணும். அப்படியே வந்து தண்ணி இது வரைக்கும் போடல, கொஞ்சம் தண்ணி இருக்கும், அப்படியே வந்து மூடிக்கலாம். அப்புறமா லைட்டாக வந்து தண்ணி போட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டி வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப அதிகமாக இல்லை, லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கும். சூப்பராக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வந்து வேகணும். அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலாம் உப்பு போட்டுக்கோங்க. பட் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். கொச்சி பேருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரையாகவும் இல்லாத ஒரு கிரேவியாக உள்ள ஒரு திக்னஸ் வந்து பேருக்கு இறக்கலாம். எடுத்து பார்க்கலாம். பார்த்து பேருக்கு ஸோ இந்த மாதிரி திக்கான கிரேவி வந்து இருக்குது. நான் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னாக்கா. இது வந்து ரைஸ் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது லைக்கணும் செஞ்சு போது தான் தெரியும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பீரங்காய் வந்து நிறைய காட்டும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இதே வந்து செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள், ஈஸி, குயிக்காக செய்கிற ஒரு ரெசிபி. பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மூக்கால போட்டு புளி குழம்பு வச்சு போகிறேன். இது வந்து எப்படி தான் செய்ய போகிறேன், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய கூட போட்ட வேண்டாம், லிமிட்டடாக போட்டுக்கலாம். நம்ம வந்து சின்ன கொஞ்சம் பச்சை பட்டாணி இருக்குது, பிஸ்கெட் என்ன போட்டு போட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டு நல்லா வந்து காய்க்கும். காஞ்சி பிடிச்சி கடுகு, சீரகம், வெங்காயம் வந்து பெருங்காயம், டமாட்டா வந்து அரைச்சி வச்சிருக்கோம், அதை வந்து பக்கத்துலேயே வந்து விளைக்கலாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேலை கொடுப்போம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் கொடுப்போம். ஸோ நல்லா வதக்கிப்போம். வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பட்டாணி ரெண்டுக்கு வந்து இதை ஆட் பண்ணிடுறோம். கொஞ்ச நாள் வந்து பச்சை வாசம் போடுறது நல்லா வதங்கிட்டோம். ஸோ மிளகாத்தூள் வந்து மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் ரெண்டுக்கு போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, தண்ணி பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஹோப்பி நல்லா போயிட்டு நல்லா வந்து வதங்கிட்டோம். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 விசில் வந்து விடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஒரு 5 to 6 விசில் விடலாம். இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டெல்லாம் வந்து வேகணும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொட்டெல்லாம் வெந்த பிறகு நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றி போகிறோம் லாஸ்ட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒரு 5 to 6 விசில் வந்த பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி கரைச்சி வந்து லாஸ்ட்டில் வந்து ஊற்றலாம். வரட்டும். குழம்பு நல்லா இருக்குதா, ஆஃப்டர் விசில் பிறகு குழம்பு நல்லா வந்துருக்குதா இல்லைன்னா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடலாம். மிளகாத்தூளெல்லாம் வந்துன்னா பிரிஞ்சு வந்துச்சுன்னா குழம்பு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளி கரைச்சி தண்ணி ஊற்றி போகிறோம். ஜஸ்ட் ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து கலக்கிட்டுக்கோங்க. கெட்டியாக இருக்கும். புளி கரைச்சி தண்ணி ஊற்றி பிறகு நல்லா வந்து ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சி வந்துடும். புளி கரைச்சி தண்ணி வந்து வச்சுட்டா சரி பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து டிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து கொதிக்கணும், அப்படியே வந்து விடக்கூடாது. புளிச்சா நல்லா இருக்காது. கொஞ்ச நாள் வந்து கொதிச்சு பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஒரு 5 to 10 minutes வந்து கொதிச்சு தான் போதும். சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கு வந்து ரெடி ஆகிடுது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து கலக்கிட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வந்து குழம்பு வந்து கொச்சி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்தாலே போதும். நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி கத்திரிக்காய் புளி குழம்பு வந்து டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ராகி மத்தி வந்து வச்சிருக்கேன், ரைஸ் வச்சிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகி மத்தி வந்து பண்ணுவேன். டேஸ்ட் நல்லா
நல்லாவும் இருக்கும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நல்லா வந்து வதக்கிடணும். ஸோ கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது வரைக்கும் வதக்கணும். சூப்பராக இருக்கும். இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து போட்டு செய்ய போகிறோம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாபா ஸ்டைலில் வந்து எப்படி செய்யறது அது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணவே போதும். டேஸ்ட் வந்து செம்மையாக சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டீமில் வந்து இருக்கட்டும். ஸோ கலர் வந்து இந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆனாவே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வடை செஞ்சேன். ஸோ அதே சேம் பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த பவுலில் வந்து நான் வந்து செஞ்சு போகிறேன். ஸோ அப்படி வந்து யூஸ் பண்ணிடலாம். நம்ம 2 நாள் 3 நாள் வச்சுருந்தா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிடணும். சீரகம் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து வதங்கணும். நல்லா வந்து வதங்கணும். மேக்ஸிக் வந்து நல்லா வதங்கணும். அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கிடும். ஸோ முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணி முந்திரி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி போட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லா வரும். அண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் இந்த அளவுக்கு வந்து வதங்க கட் பண்ணி வச்சு டமாட்டாவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணணும். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போல்லாம் போட்டு தான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சுருக்கோம். ஸோ ஒரே ஒரு பீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து இது வந்து கேரட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பட்டாணி பீன்ஸ் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இப்போ வந்து ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சா சேமியா வந்து ஆட் பண்ணோம். இந்த அளவுக்கு வந்து வறுத்துட்டு நம்ம வந்து சேமியா வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சலசலாக வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் வந்து கலக்கிட்டுருங்க. அப்படியே வந்து நல்லாவே இருக்கும். அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு கிட்ட பார்த்துக்கோங்க. ஒரு ஆள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நாள் வந்து வெந்துச்சுன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்து க்ளீனாக வந்து எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுட்டு அது வந்து ஸ்டீம் ஆகணும். ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நல்லா வந்து ஸ்டீம் ஆகணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கலக்கிட்டுட்டு ஒரு நாள் வந்து ஸ்டீம் ஆகட்டும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். சூப்பரான நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரவா கிச்சடி சேமியா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் ரவா கிச்சடியும் வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு. ஸ்டீம் ஆகிட்டு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெஜிடபிள் ரவா சேமியா கிச்சடி. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. சூப்பராக வரும் வெஜிடபிள் சேமியா கிச்சடி. சூப்பராக கலர்ஃபுல்லான சேமியா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு.